ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டே டு டே லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில கிச்சன் டிப்ஸ் தான் நம்ம டெய்லி வீடியோஸில் பார்த்துட்ருக்கோம். அதை தொடர்ந்து இன்றைக்கிற டிப்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம். இது கூடவே ஒரு சில ஹெல்த் டிப்ஸும் க்ளீனிங் டிப்ஸும் சேர்த்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் சேனலில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். கல் வச்சா மாதிரி ஏதாவது நெக் செட்டோ இல்லை பேங்கிள்ஸோ ஹியரிங்ஸோ நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேடான மாதிரி ஆகிடும். அதுலேயும் ஒயிட் கலரில் ஸ்டோன்ஸ் வச்சா மாதிரி நம்ம ஏதாவது செட்டெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா சீக்கிரமாக அது பழுப்பு கலரில் மாறின மாதிரி ஆகிடும். தண்ணி படப்பட ரொம்பவே ஃபேடான மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்காக நான் நெயில் கலரில் நெயில் பாலிஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வச்சு நம்ம ஜஸ்ட் ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கலாம். கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நெயில் கலரில் இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம அதில் கோட் பண்ணாலுமே சுத்தமாக நம்ம கோட் பண்ண மாதிரி தெரியவே தெரியாது. ஒயிட் கலரில் ஸ்டோன் வச்சா மாதிரி எந்த ஜுவல்ஸ் நீங்கள் வாங்கினாலும் வாங்கின உடனே இந்த மாதிரி நெயில் கலர் நெயில் பாலிஷை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பிங்க. தண்ணி பட்டாலும் ஃபேட் ஆகாது, கலரும் சேஞ்ச் ஆகாது. இதை கோட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும். சுத்தமாக நம்ம கோட் பண்ண அந்த அடையாளமே இருக்காது. இதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தண்ணி பட்டாலும் கருத்து போகாது, கலரும் சேஞ்ச் ஆகாது. 3 மந்த் ஒன்ஸ் அப்படி இல்லைனா 6 மந்த் ஒன்ஸ் ரிப்பீட்டடாக இதே மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வச்சிருக்கிற இந்த மாதிரி கல் வச்ச நகைகளை பல வருஷம் ஆனாலும் கருத்து போகாமல் ஃபேட் ஆகாமல் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோர் தென் 2 இயர்ஸ் தான் இந்த ஜுவல்லை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கூட ஃபேட் ஆகவே இல்லை. இதே டிப்பை தான் நான் ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடியோக்கு காட்டுறதுக்காக அகைன் உங்களுக்கு கோட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். வாழைப்பழத்தோலை தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் வாழைப்பழத்தோலை கண்ணில் வச்சுட்டு படுத்தீங்க அப்படின்னா கண்ணில் இருக்கிற சூடு நல்லா குறையும். கண் எரிச்சல், கண் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணி கொடுக்கும். கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையமும் சீக்கிரமாக நாளடைவில் சரியாகிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். காஃபி தூள் பாட்டிலை வாங்கின புதுசில் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண கொஞ்ச நாளே காஃபி தூள் ரொம்ப கட்டியான மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃபாயில் பேப்பரை உருட்டிட்டு உள்ளே போட்டு நல்லா ஷேக் பண்ணி டைட்டாக மூடி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா காஃபி தூள் முடிகிற வரைக்கும் கட்டியாகாமல் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். எப்பயுமே காஃபி போடும் போது இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சுகர் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா காஃபி தூள், அதுக்கப்புறம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா காஃபி தூள் அந்த கிளாஸில் அடியில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். மொத்தமாக ஏதாவது ஒரு பொருளை சேர்த்து வச்சு கட்டுறீங்கன்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்காக நான் பென்சிலை மொத்தமாக வச்சு கட்டி காட்டியிருக்கேன். சணல் கயிறை ஃபஸ்ட்டு கட்டை விரலில் ஒரு சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கயிறை பேக் சைடில் இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றிட்டு லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரும்போது கட்டை விரலுக்குள்ளே இந்த மாதிரி விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஈஸியாக நாட் போட்டுடலாம். ரொம்ப டைட்டாகவும் இருக்கும், ரிமூவ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்பயும் நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் முடிச்சு போட்டுட்டு அதை கழட்ட முடியாமல் சிசர்லாம் வச்சு கட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நைட்டில் ஊற வச்சுட்டு மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் கண்டினியூஸாக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பாடி ஹீட்டை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் ஃபாலையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஏதாவது ஹேர் பேக்லாம் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு போட்டிங்க அப்படின்னா பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். பீரியட்ஸ்னால வரக்கூடிய ஸ்டொமக் பெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. இன்னும் இதில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். செலஃபோன் டேப்லாம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தூக்கி போட்டுறாமல் பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ ஸ்டாண்டு நம்மக்கிட்ட இல்லைனாலோ கம்மியாக இருந்தாலோ தேவைப்படும் போது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இதை பாதம் பிசுன்னு சொல்லுவாங்க. இதை பெண் பிள்ளைகளுக்கு டெய்லியுமே கொடுத்து பழகுங்க. இது பால்லையோ இல்லை தண்ணிலையோ கலந்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது. பால் சர்பத் இல்லைனா ரோஸ் மில்க்லாம் பார்த்தீங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. பெண்களுக்கு வெள்ளைப்படுற பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இதை நல்லா க்யூர் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய பெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாடி ஹீட்டை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இது மேக்ஸிமம் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். 4லேருந்து 5 பீஸ் எடுத்து ஒரு சின்ன கிளாஸ் தண்ணியில் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கும். இதை டெய்லியுமே எம்டி ஸ்டொமக்கில் பாலில், தண்ணி இல்லைன்னா ஜூஸில் கூட நீங்கள் கலந்து குடிக்கலாம். ஸோ பெண்கள் டெய்லியுமே எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஹேர், ஸ்கின், போன் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது கூடவே இந்த சப்ஜா சீட்ஸையும் சேர்த்தே எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும், நல்லா ஊறிடும். இந்த பாதம் பிசனோட இந்த சப்ஜா சீட்ஸை சேர்த்து சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் நிறைய ஜூஸில் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாடி ஹீட்டை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வாட்டர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 6லேருந்து 7 போல் கிராம்பு எடுத்துக்கோங்க. அந்த கிராம்பு அதில் போட்டுட்டு ஒரு 1/2 லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அந்த தோலையும் அதுக்குள்ளே அப்படியே போட்டுருங்க.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இந்த லெமனும் இந்த கிராம்பும் சேர்ந்து நல்லா வந்து வாசனை வர ஆரம்பிக்கும். ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் தான் மேக்ஸிமம் நம்ம எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் வராமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரிட்ஜு திறக்கும் போதெல்லாம் நல்ல வாசனையாக இருக்கும். கண்ணுக்கே தெரியாத கிருமிகளை அழிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வச்சு பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். கருப்பு கொண்டக்கடலையை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்டர்னேட்டிவ் டேஸில் எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய சாலட்டில் இதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இதை சுண்டல் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே நல்லது. இதை ஊற வச்சு முளைக்கட்டி கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். டெய்லி மார்னிங் இதில் சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு சின்ன பிளாஸ்டிக் பவுல் தான் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இதில் 1 ரூபி ஷாம்பு ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கோங்க. எந்த ஷாம்பு வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல நுர மாதிரி பொங்கி வரும். இதை மிக்ஸ் பண்ணும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். அந்த பாக்ஸுடைய மூடியில் இந்த மாதிரி சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடிடுங்க. இதுக்குள்ளே இருந்து நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு 3லேருந்து 4 கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை உங்களுடைய பாத்ரூம் டாய்லெட்டில் ஒரு ஓரமாக வச்சிங்க அப்படின்னா பாத்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். கிச்சன் சிங்க்கில் வாஷ் பேசன் கிட்டலாம் வச்சிங்க அப்படின்னா எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் சுத்தமாக வராது. கண்ணுக்கே தெரியாத பாக்டீரியாஸை அழிக்கக்கூடிய சக்தி கடுகுக்கு நிறையவே இருக்குது. இது கூட நம்ம ஷாம்பு சேர்த்து யூஸ் பண்ணுறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்கும் நாள் முழுக்க வாசனையாகவும் கிருமிகள் பரவாமல் தடுக்கிறதுக்கும் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். சில்வர் கடாய் யூஸ் பண்ணி சிக்கன் ஃபிஷ்லாம் நம்ம வறுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி லைட்டாக அடிப்பிடிச்சா மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு தோசைக்கரண்டியை வச்சு லைட்டாக எடுத்து விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கோதுமை மாவை நல்லா தூவி விட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுனால எண்ணெய் பிசு பிசுப்பு சுத்தமாக இருக்காது. வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக லிக்விட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணும்போது லிக்விடும் அதிகமாக செலவாகும், தண்ணியும் அதிகமாக செலவாகும், ரொம்ப நேரம் போட்டு தேய்க்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா சுத்தமாக எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கவே இருக்காது. க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து ஸ்க்ரப்பர்லாம் தேவையில்லை. ஸ்பாஞ்ச் வச்சே நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். லிக்விடும் கம்மியாக தான் செலவாகும். அதிகமாக தண்ணியும் செலவு பண்ண தேவையில்லை. ரொம்ப போட்டு தேய்க்கவும் தேவையில்லை. ஸ்பாஞ்ச் வச்சு லைட்டாக தேய்ச்சாலே போதும். அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே கரைஞ்சி வந்துடும். பிசு பிசுப்பு தன்மையும் சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஸோ நான்வெஜ் எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். என்னதான் நான்வெஜ் சமைச்ச பாத்திரங்களை சோப்பு லிக்விடுன்னு போட்டு கழுவுனாலும் அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ண லெமனுடைய தோலெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ண லெமனுடைய தோலை கொஞ்சமாக எடுத்து அதை பின்பக்கமாக திருப்பி லைட்டாக லிக்விடை தொட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த நான்வெஜ்ஜுடைய ஸ்மெல் சுத்தமாக வராது. அந்த லெமனுடைய வாசனை தான் வரும். ஸோ எப்போ நான்வெஜ் சமைச்சாலும் லெமனுடைய தோலை வச்சு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா சுத்தமாக அந்த பேட் ஸ்மெல் வராது. ஸோ கண்டிப்பாக அந்த டிப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பாக்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. 2 ஊதுபத்தியை நல்லா தூளாக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு டிஷ்யூ பேப்பரில் சேஃப்டி பின் யூஸ் பண்ணி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு பாக்ஸை நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த குட்டி குட்டியாக ஹோல்ஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இது வழியாக நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். இதை நோட் புக்ஸ் வச்சிருக்கிற கபோர்டில் தான் வைக்க போகிறோம். மழை டைமில் குட்டி குட்டியாக வெள்ளை வெள்ளையாக பூச்சிகள் வர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா சுத்தமாக வராது. அதே மாதிரி ஒரு விதமான பேட் ஸ்மெல்லும் வராது. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஊதுபத்தியை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதோடைய குச்சியை தூக்கி போட்டுறாமல் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க.
நம்ம டைரிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதில் வந்து அடையாளத்துக்காக இந்த மாதிரி ஒரு த்ரெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இல்லாத டைமில் இந்த குச்சியை ஒரு அடையாளத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதாரணமாக ஏதாவது நம்ம நோட்லாம் எடுத்து எழுதுகிறோம் இல்லை படிக்கிறோம் அப்படின்னா அதில் ஜஸ்ட் ஒரு அடையாளத்துக்காக இந்த மாதிரி குச்சியை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வைக்கும் போது நோட் புக்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல மனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இதுக்காக கண்ணாடி பாட்டிலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்திருக்கேன். இதுக்கு கண்ணாடி பாட்டில் தான் எடுக்கணும், வேறு எந்த பாட்டிலும் எடுக்கக்கூடாது. பிளாஸ்டிக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. கொத்தமல்லி இலைகளை இதுக்குள்ளே வச்சு நல்லா டைட்டாக மூடி போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லைனா வெளியில் வச்சும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி இலைகள் ரொம்ப நாளைக்கு நல்ல பச்சை பசேல்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம், அப்படி இல்லைனா கவுண்டர் டாப்பில் வெளியில் வச்சு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இதுக்காக இந்த மாதிரி ஒரு அகலமான பிளாஸ்டிக் பாக்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் கத்தியை சூடுபடுத்தி இந்த மாதிரி கொஞ்சம் நீள நீளமாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன கூடை மாதிரியே இருக்கும். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் டைமில் நம்ம அவசர அவசரமாக சமைச்சிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு வாஷ் பண்ணுவோம். அதை வடிகட்டிட்டு அகைன் இன்னொரு பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டேரெக்டாக வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைமும் நல்லா சேவ் ஆகும். உங்களுக்கு தேவையான புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையை இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுட்டு டேரெக்டாக தேவைப்படும் போது டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற வாட்டர் எல்லாமே ஃபில்டர் ஆகிடும். இந்த பாக்ஸோடு நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். தேவைப்படும் போது எடுத்து போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான். ஸோ மார்னிங் வந்து சமைக்கிறதுக்கு நைட்டே இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை நல்லா தண்ணி எல்லாமே ஃபில்டர் ஆனதுக்கப்புறமா மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மார்னிங் கூட எடுத்து நீங்கள் சமைச்சிக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்த்துடலாம். கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சூடானதும் கடுகு, உளுந்து, காஞ்ச வத்தல், ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் வேக வச்ச ஏதாவது ஒரு பயிரை சேர்த்துக்கோங்க. நான் ராஜ்மா பயிரை தான் சேர்த்துருக்கேன். நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 2 விசில் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட தேங்காய் துருவலும் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இதுக்காக காஞ்ச புதினா இலைகள் தான் எடுத்திருக்கேன். ஆடி மாதம் வந்தாலே ஈத்தொலைகள் அதிகமாக இருக்கும். ஸோ கிச்சனில் எந்த இடத்துலலாம் ஈக்களோட நடமாட்டங்கள் இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி லைட்டாக தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஈத்தொலைகள் சுத்தமாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரே ஒரு பூண்டு பல்லு தான் எடுத்திருக்கேன். 3லேருந்து ஒரு 4 கிராம்பு போல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. கிச்சனில் டைனிங் டேபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கிற இடங்களில் குட்டி குட்டியாக கொசுக்கள் வந்து சுற்றிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் இதை வச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த கொசு தலைகள் சுத்தமாக இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அடியில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி வாட்டர் கேனுடைய மூடியில் வச்சுருக்கேன். முக்கியமாக வாழைப்பழம்லாம் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடங்களில் குட்டி குட்டியாக கொசுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், கொசு தொலைகளும் இருக்காது. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக பழைய டூத் ப்ரஷ் 2 எடுத்திருக்கேன். இதே மாதிரி வச்சுட்டு நல்லா டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இதை ஒரு க்ளீனிங்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். குழந்தைங்களுடைய சைக்கிளில் பெடல் சரியாக சுற்றாது. சைக்கிள் செயினில் நிறைய கிரீஸ் படிஞ்சிருக்கும், நிறைய தூசிகளும் படிஞ்சிருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம துணியெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கையிலெல்லாம் படும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஒரு பக்கம் வந்து சைக்கிளுடைய பெடலை சுற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் இந்த ப்ரெஷ்ஷை வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே இதில் படிஞ்சிரும். கையில் அந்த க்ரீஸோ டஸ்ட்டோ படியாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். சுகர் பேக்கோ இல்லை ரைஸ் பேக்கோ 5 kgயில் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைப்பில் த்ரெட்டும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா டபுள் சைடில் த்ரெட்டும் கொடுத்துருப்பாங்க. இதை கட் பண்ண தெரியாமல் ஏடாகுடமாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு த்ரெட்டாக கையை வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்பயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த த்ரெட்டு வராது. ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே நேரத்தில் அந்த த்ரெட்டை அப்படியே உருவி எடுத்துடலாம். சிங்கிள் த்ரெட் இருக்கிற சைடில் ஃபஸ்ட்டு ஒரு கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் திருப்பி அந்த டபுள் சைடு த்ரெட்டை வச்சு இழுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். ஒரே டைம் அப்படியே வச்சு உருவினாலே போதும், மொத்த த்ரெட்டும் அப்படியே வந்துடும். இப்போ இதில் 2 தையலாக போட்டிருக்காங்க. இப்போ அகெயின் வந்து பேக் சைட் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா குட்டி குட்டியாக நாட் மாதிரி தெரியும். அதை வச்சு லைட்டாக உருவினோம் அப்படின்னா இன்னொரு தையலும் அப்படியே வந்துடும். ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு பொருளை மொத்தமாக மூட்டை கட்டுறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சணல் கயிறை ரெட்டைப்பட்டையாக மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு த்ரெட்டை உள்ளே விட்டுட்டு இந்த பக்கமாக இழுத்துருங்க.
இழுத்துட்டு இன்னொரு பக்கம் இருக்கிற த்ரெட்டை வந்து இழுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நாட் போட்டுடலாம். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். வீடு துடைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன பொருள் அப்படின்றத வீடியோட எண்டில் சொல்கிறேன், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1 டீஸ்பூன் அளவுக்கு இது சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை எலுமிச்சை பழத்தை கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. வீடு துடைக்கிற பவுடர் லிக்விடுன்னு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, இது மட்டும் சேர்த்தாலே போதும். வீடு நல்லா பளிச்சுன்னு இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இது கூட கொஞ்சமாக புதினா இலைகளை கைகளால் நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இந்த 3 பொருள் மட்டுமே போதும், வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ கையால் நல்லா கலந்து விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. நம்ம லிக்விட்லாம் சேர்த்து துடைக்கிறோம் அப்படின்னா 1க்கு 2 டைம் வந்து துடைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? இது ஒரே ஒரு டைம் துடைச்சாலே போதும், மறுபடியும் இன்னொரு டைம்லாம் துடைக்கவே தேவையில்லை. மாப் யூஸ் பண்ணி நல்லா வந்து ஃபஸ்ட்டு நனைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து நனைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒயிட் கலரில் டைல்ஸ்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக எந்த விதமான லிக்விடும் சேர்க்க தேவையில்லை. இதை போட்டு துடைச்சாலே போதும். எந்த விதமான அழுக்காக இருந்தாலும் சரி, கரையாக இருந்தாலும் சரி, நல்லா வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். வீடு நல்லா வந்து பளிச்சுன்னு இருக்கும். ஆடி மாதத்தில் ஈ தொல்லைகள் அதிகமாக இருக்கும். இதை போட்டு தொடச்சி பாருங்கள், ஒரு ஈ கூட வீட்டு பக்கம் வரவே வராது. ஸோ சுத்தமாக ஈ தொல்லைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு க்ளீனிங் டிப்பும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கில் நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. எப்பயுமே துடைக்கிற லிக்விடை விட இதை யூஸ் பண்ணி தொடச்சி பாருங்கள், வீடு நல்லா வாசனையாக இருக்கும். வீட்டுக்குள்ளே யாராவது என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க. குழந்தைங்க கை தவறி பெயிண்ட் எல்லாம் கீழே கொட்டிட்டாங்க அப்படின்னா அந்த கரைகள் எல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். இதில் நான் என்ன பொருள் சேர்த்துருந்தேன்றதை சொல்கிறேன். வசம்பு தான் எடுத்திருந்தேன். இந்த வசம்பை வந்து நல்லா பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் வீடு துடைக்கிறீங்களோ அப்போல்லாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வீடு தொடச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு. இட்லி அவிச்ச துணியை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இட்லி அவிச்சதுக்கப்புறமா அந்த துணியை அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா காஞ்சி போன மாதிரி ஆகிடும். ஒரு கிளாஸில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் அந்த துணியை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எப்பயுமே ஈரப்பதத்தோடு இருக்கும். க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிளாஸ் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும், அதில் ஒட்டி இருக்கிற இட்லி எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு வாஷ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப காஞ்சி போன மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் அதை வாஷ் பண்ணுறதுக்காக நம்ம சோம்பேறித்தனப்பட்டுட்டு அதை தூக்கி போட்டுட்டு நம்ம வேறு ஒரு துணியை ரெடி பண்ணிக்குவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக நான் பட்டர் தான் எடுத்திருக்கேன். பட்டரை வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம துருவி ஏதாவது ரெசிபியில் சேர்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்காக நான் ஒரு டீ வடிகட்டி தான் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி பின்பக்கமாக வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலே போதும், துருவின மாதிரி வந்துடும். தேங்காய் துருவுறதை வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை க்ளீன் பண்ணுறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ இதை வச்சு இந்த மாதிரி துருவி பாருங்கள், இதுக்கு க்ளீன் பண்ணுறதும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக பட்டர் ஷீட்டு தான் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பட்டருக்கு மேலே இந்த பட்டர் பேப்பரை போட்டுட்டு இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரொம்ப அவசரமாக சமைச்சிட்டு இருக்கும் போது மார்னிங் டைமில் அதை எடுத்து கட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வச்சு கட் பண்ணும்போது கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் கேப் விட்டா மாதிரி இருக்கும். ஸோ நம்ம தேவைப்படும் போது இந்த பட்டர் பேப்பரை அப்படியே எடுத்தோம் அப்படின்னா ஒரு பீசஸாக எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பீசஸையும் எடுக்கும் போது இந்த பட்டர் ஷீட்டோடு சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு பேப்பர் கிளிப் தான் எடுத்திருக்கேன். ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி 2 ஸ்பூனும் 2 ரப்பர் பேண்டும் எடுத்திருக்கேன். ஸோ நான் போடுற மாதிரி இந்த மாதிரி திருப்பி உள்ளே போட்டு ரப்பர் பேண்டை நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இந்த கிளிப்பில் மாட்டுறதுக்கு ஏற்ற மாதிரியான சைஸில் ஸ்பூனாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து டைட்டாக போட்டு விட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி அந்த பக்கமும் போட்டுருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருப்பீங்க இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. நம்மக்கிட்ட டான்லாம் இல்லை அப்படின்னா சப்பாத்தி பூரி எல்லாம் எடுக்கிறதுக்கோ இல்லை அப்பளம் பொரிக்கிறதுக்கோ இந்த வந்து டான் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். 2 பாக்ஸில் ஏதாவது பொருள் வச்சு நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பாலிதீன் கவரில் வச்சு கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று வச்சு தான் கொண்டு போவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா சிந்தாமல் இருக்கும்.
ஃபஸ்ட்டு பாலிதீன் கவரில் கார்னரில் ஒரு பாக்ஸை வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா ஒரு 2 சுற்று இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றுனீங்க அப்படின்னா நல்லா டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பிளேஸில் இன்னொரு பாக்ஸையும் வச்சுருங்க. இப்போ நல்லா டைட்டாக வந்து முடி போட்டுட்டிங்க அப்படின்னா கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உள்ளே வைக்கிற பொருள் ஒன்றோடு ஒன்று உரசாது, கீழேயும் சிந்தாது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கவர் ரொம்ப பெருசாக இருக்கும், உள்ளே வைக்கிற பொருள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அலம்பிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் பெரிய கவராக இருந்தாலும் உள்ளே வைக்கிற பாக்ஸை இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு பாட்டில் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளிங் ராப் கவர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மேலால் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டான சைஸ்க்கு போட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வச்சு லைட்டாக திறந்தாலே போதும். நல்லா க்ரிப்பாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக திறந்துடலாம். இந்த கவரை தூக்கி போட்டுறாமல் இப்போ மேலே நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த கவரை வந்து உள்ளே போட்டுட்டு நல்லா டைட்டாக மூடிக்கோங்க. ஸோ நம்ம எப்பயுமே வந்து உள்ளே இருக்கிற அந்த பொருளுடைய வாசனை வெளியில் போயிடக்கூடாது, காற்று போகக்கூடாது, நமத்து போயிடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நம்ம டைட்டாக மூடி போட்டு மூடுவோம் இல்லையா. ஸோ அதனால் இந்த கிளிங் ராப் கவரை போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக மூடினாலே போதும். நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். ஓப்பன் பண்ணுறதும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹேண்டில் டைப்பில் இருக்கிற பேன்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹேண்டிலில் கார்னரில் ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூனாக இருக்கட்டும், கரண்டியாக இருக்கட்டும், கீழே வைக்காமல் அந்த ஹேண்டில்லே நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு ஹேங்கர் தான் எடுத்திருக்கேன். ஒரு பில்லோ கவர் எடுத்திருக்கேன். இதை பேக் சைடில் திருப்பி விட்டுக்கோங்க. இந்த ஹேங்கருக்குள்ளே இந்த பில்லோ கவரை நான் போடுற மாதிரியே போட்டு நல்லா வந்து டைட்டாக சுருட்டி விட்டுக்கோங்க. இது கழண்டு வராமல் இருக்கிறதுக்காக 2 சைடுமே சணல் கயிறை வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. இந்த மாதிரி கட்டுறப்போ கலண்டு வராமல் இருக்கும். நமக்கு தேவையானது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வீட்டில் வந்து மாப் ஸ்டிக்லாம் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த ஸ்டிக்கை மட்டும் எடுத்துக்கோங்க. அதோடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹூக் டைப்பில் இருக்கும். இதை வந்து இந்த ஹேங்கரில் மாட்டிக்கோங்க. இந்த ஹேங்கரை மாட்டுறதுக்கு இந்த மாப் ஸ்டிக் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா பார்த்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே மாப் ஸ்டிக் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபேன் தான் க்ளீன் பண்ண போகிறோம். இந்த ஃபேனில் பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குன்னு. ஸோ கீழே இருந்து எட்டாத உயரத்தில் இருக்கிற அந்த ஃபேனை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். சீலிங் ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபேனும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டில் தான் இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஸ்டூலோ இல்லை லேடரோ தேவைப்படும். ஸோ அது ரெண்டுமே இல்லாத டைமில் இந்த டிப் கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நிற்கிற இடத்துல இருந்தே ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹைட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி டிப்பை ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஹேங்கரை அந்த ஃபேனில் மாட்டி க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு மாட்டி காட்டியிருக்கேன், நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இப்போது மேல் பக்கமாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஹேங்கரை அப்படி திருப்பிட்டு மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த ஹூக்கில் வந்து இந்த ஸ்டிக்கை மாட்டிட்டு இந்த மாதிரி இழுத்து இழுத்து விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற தூசி எல்லாமே கீழே விழுந்துடும். இந்த ஹேங்கரை யூஸ் பண்ணுறதுனால ஃப்ரண்ட் சைடு மட்டும் இல்லாமல் பேக் சைடில் இருக்கிற அந்த டஸ்ட்டையும் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளே செய்யறதுக்கு இந்த டிப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ தூசி விழுந்திருக்கு. ஸோ எல்லாத்தையுமே மொத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். ரொம்ப எட்டி எட்டி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. இந்த ஹேங்கரை நம்ம மாட்டி விட்டுட்டு நம்ம தேய்க்கும் போது அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே ரொம்ப ஈஸியாக கீழே விழுந்துடும். ஸோ ஃபேனில் இருக்கிற டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு டஸ்ட் இருந்துச்சு, இப்போ பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களே செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். பட்டர் ஷீட்லாம் நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோடைய கார்னரில் கட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம அப்படியே வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா இந்த பேப்பர் வந்து கரெக்டாக ஈவனாக ஒரே ஷேப்பில் வராது. ஸோ இந்த மாதிரி பாக்ஸை வந்து ஃபுல்லாக மூடிக்கோங்க. தேவையான அளவுக்கு மட்டும் பேப்பரை வெளியில் விட்டுட்டு இப்போ கட் பண்ணிங்க அப்படின்னா ஒரே ஷேப்பில் கொஞ்சம் கூட கிழியாமல் அழகாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கட் பண்ணும்போது பேப்பர் ஏடாகூடமாக வரும். ஸோ தேவையான ஷேப்பில் கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் எல்லா கவுண்டர்லேயுமே ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும், ஆனால் ஃப்ரீசரில் மட்டும் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் அதிகமான பொருள் வைக்கணும் அப்படின்னா
நம்ம யூஸ் பண்ணுற பொருளை இந்த மாதிரி மடிச்சுட்டு அதோடைய டோரில் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் கிளிப்பு போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பொருளை வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிழங்கெல்லாம் வாங்கி நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா கையெல்லாம் ரொம்ப நமிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 2 டிராப்ஸ் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிழங்க இந்த மாதிரி உள்ளே போட்டு எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இதில் இருக்கிற மண் எல்லாமே நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி கிழங்க வந்து கட் பண்ணும்போது கையில் ஒரு விதமான நமிச்சல் ஏற்படும் இல்லையா, ஸோ அந்த நமிச்சல் வந்து சுத்தமாக இருக்காது. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சமைச்சதுக்கப்புறம் கூட அந்த கிழங்க சாப்பிடும் போது ஒரு மாதிரி நாக்கு வந்து நமிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிழங்கு இந்த மாதிரி 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கருணக்கிழங்குல நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா கட் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா, ஸோ பீஸ் போடுறதும் நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு கட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையில் நமிச்சல் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நான் 2 பக்கமும் பாலிதீன் கவர் போட்டிருக்கேன். ஸோ பாலிதீன் கவர் போட்டதுக்கப்புறமா கிழங்க கையில் பிடிச்சி இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா கட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கையிலையும் அந்த நமிச்சல் ஏற்படாமல் இருக்கும். இந்த மாதிரி கிழங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். உடலுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஆனால் இதை கட் பண்ணுறதுக்காகவே இதை நம்ம வாங்குறதுக்கு யோசிப்போம். ஸோ இந்த ஒரு சின்ன டிப்பு தெரிஞ்சால் போதும், எவ்வளோ கிழங்காக இருந்தாலும் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அந்த தண்ணியில் நீங்கள் ஊற வச்சு பாருங்கள், செம்ம சாஃப்டாக மாறிடும். கட் பண்ணுறதே நமக்கு தெரியாது. சிரமமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு இந்த சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு டிப், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாலிதீன் கவரை கையில் போட்டுட்டு கட் பண்ணுறதுனால சுத்தமாக எந்த விதமான நமிச்சலும் இருக்காது. ஒரே மாதிரி ஈவனாக பீசஸ் போட்டு எடுத்துட்டேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம சிப்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிழங்கெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். பச்சை மிளகாயை கையில் வச்சு நறுக்கும் போது ஒரு விதமான எரிச்சல் ஏற்படும். தெரியாமல் முகத்துலலாம் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப எரிச்சலாக இருக்கும். இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிடலாம், ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஒரே மாதிரி ஷேப்லையும் கட் பண்ணிடலாம். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் வாழைப்பழம்லாம் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அழுகி போகாமல் ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக 2 டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த காம்பு பகுதியில் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா 1 வீக் ஆனாலும் பழம் கெட்டு போகாது. சப்போஸ் டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா பாலிதீன் கவரை இந்த மாதிரி நல்லா மடிச்சுட்டு காம்பு பகுதியில் சுற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா பழம் கெட்டு போகாமல் கருத்து போகாமல் இருக்கும். இதை இன்னொரு மெத்தட்லேயும் ஸ்டோர் பண்ணலாம். அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அந்த காம்பு பகுதி மட்டும் நனைகிற மாதிரி தலைகீழாக இந்த மாதிரி திருப்பி வச்சிட்டிங்க அப்படின்னா 1 வீக் ஆனாலும் கெட்டு போகாது. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஏதாவது பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் இந்த மாதிரி குட்டியாக ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டிக்கர்ஸை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செலஃபன் டேப்பில் ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன ஸ்டிக்கர்ஸ்லாம் கிடச்சிது அப்படின்னா அதை கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். டிஷ்யூ பேப்பர் இல்லைனா ஃபாயில் பேப்பர் இந்த மாதிரி ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா உள்ளே இந்த மாதிரி ரோலரில் வச்சு தான் ரோல் பண்ணி தருவாங்க. ஸோ அது எல்லாமே காலியானதுக்கப்புறம் இந்த ரோலரை வந்து தூக்கி போட்டுறாமல் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி ரோலர் இல்லை அப்படின்னா தின்னாக ஏதாவது ஷீட் இருந்துச்சா கூட அதை ரோல் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு சூப்பரான விஷயத்துக்காக யூஸ் பண்ண போகிறோம். சார்ஜர் ஒயர்லாம் இருந்துச்சுன்னா அதை நல்லா சுருட்டிட்டு ஹேண்ட்பேக்கில் அப்படியே வச்சு கொண்டு போவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ரோலர் ஷீட்குள்ளே வச்சு நல்லா ரோல் பண்ணிவிட்டு உள்ளே வச்சோம் அப்படின்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி எந்த பக்கம் திருப்பி போட்டாலும் கலையாது. ஸோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேண்ட்பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி 2 பாட்டில்ஸில் ஏதாவது லிக்விட் ஐட்டம் வச்சு ஒரே ஹேண்ட்பேக்கில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாலிதீன் கவரை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேலால் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற பாக்ஸில் வந்து டைட்டாக லிட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு கையை வச்சு லைட்டாக ஒரு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பாட்டிலில் நல்லா டைட்டாக மூடி போட்டு மூடிக்கோங்க. ஸோ இப்போ இதை அப்படியே எடுத்து நீங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சாலும் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் லிக்விட் ஐட்டம் கொண்டு போனாலும் ஒன்றோடு ஒன்று சாயாது, உள்ளே வச்சுருக்கிற லிக்விட் ஐட்டமும் கீழே சிந்தாது. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம்.
ஷாம்பு பாக்கெட்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாதி யூஸ் பண்ணிவிட்டு மீதி அப்படியே வைக்கிறீங்கன்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஷாம்பு பாக்கெட்டில் கார்னரில் கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் அகலமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் டைம் அகலமாக கட் பண்ணுறீங்க இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஷாம்பு பாக்கெட்டில் இருக்கிற ஷாம்புவில் பாதியை யூஸ் பண்ணிவிட்டு மீதியை ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ண அந்த போர்ஷனை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி செகண்டாக கட் பண்ண அந்த பீஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி லாக் மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா ஷாம்பு கவரை ஸ்ட்ரைட்டாக வச்சாலும் இல்லை சாய்ச்சி வச்சாலும் உள்ளே இருக்கிற மீதி இருக்கிற அந்த ஷாம்பு கீழே கொட்டாமல் இருக்கும். சம்டைம்ஸ் ஷாம்பு பாக்கெட்டை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மறந்து போய் அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அது சாஞ்சாலுமே கீழே கொட்டாது. ஸோ எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெசிபி பார்த்துடலாம். சண்டே ஸ்பெஷலாக ஸ்மோக்கி ஃப்ளேவரில் தந்தூரி சிக்கன் தவா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? தை பீசஸில் லைட்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 3 போல் சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், பாதி தக்காளி பழம், ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக லெமன், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், பெப்பர், கரம் மசாலா, கசூரி மேத்தி, தந்தூரி சிக்கன் மசாலா, உப்பு, கூடவே கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சிக்கனில் சேர்த்து நல்லா கோட் பண்ணி 1 ஹவருக்கு நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. எப்பயும் சிக்கனில் மசாலா அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா மசாலா இறங்கி நல்ல டேஸ்ட் கிடைக்கும். தவால கொஞ்சமா ஆயில் சேர்த்து சூடானதும் சிக்கன் பீசஸை 1 by 1 சேர்த்து ஃபுல் சிம் ஃப்ளேம்ல வச்சு 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். அட் த சேம் டைம் நல்லா குக் ஆகணும். இதுக்கு ஒரு நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக சிக்கன் பீசஸை ஒரு பிளேட்ல வச்சுட்டு ஒரு சின்ன பவுல்ல கோல் நல்லா ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமா கீ அப்ளை பண்ணி லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர்ல தந்தூரி சிக்கன் தவா ஃப்ரை ரெடி. பிரியாணி கூட சர்வ் பண்ணும்போது அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நைட்டு செஞ்ச பரோட்டாவை மிச்ச மீதியெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஹார்டான மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஹார்டாயிருச்சு அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அதே மாதிரி நல்ல சாஃப்டாக மாறிடும். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு சூடு பண்ணிவிட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா இட்லி பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பரோட்டாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ பரோட்டாவாக இருந்தாலும் ஒரே பிளேட்டில் வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணாலே போதும். எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் செம்ம சாஃப்டாக மாறிடும். தவாலெல்லாம் போட்டு ஒன்றா சூடு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தை யூஸ் பண்ணி நீங்கள் சூடு பண்ணி பாருங்கள். செம்ம சாஃப்டாக மாறிடும். அதிகமான குவான்டிட்டியில் பரோட்டாலாம் நம்ம தவாவில் போட்டு ரீஹீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சமாவது டைம் எடுக்கும். அதே மாதிரி அந்தளவுக்கு சாஃப்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காது. ஆனால் இட்லி பாத்திரத்தில் ஒரே டைமில் மொத்த பரோட்டாவும் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், டைமும் ரொம்ப சேவ் ஆகும். ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்ததோ அதே மாதிரி நல்ல செம்ம சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அறிஞ்சிக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.